தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழன்பன் பிரசன்ன வெங்கடேசன் அன்பு வணக்கங்கள். இது நமது தமிழர் வரலாறு அறிவோம் வலையொலி பக்கம். சங்க இலக்கியங்கள் தமிழர்களின் வரலாற்றை, தமிழர்களின் அடையாளத்தை எடுத்து இயம்பும் மாபெரும் பொக்கிஷங்கள். இந்த சங்க இலக்கியங்கள் பொதுவாக 8 தொகை 10 பாட்டு என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றுள் 8 தொகை நூல்களை பற்றி நாம் ஏற்கனவே பல காணொளிகளில் கண்டிருக்கிறோம். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு, அகம் புறம் என இத்திரத்த 8 தொகை என 8 நூல்களையும் 8 காணொளிகளில் 8 முன்பே நாம் கண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாகவோ அல்லது அதற்கு ஒரு முன்னோட்ட காணொளி போகல இந்த காணொளியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். காரணம் யாதெனில் நாம் இந்த காணொளியில் சங்க இலக்கியங்கள் என்றால் என்ன என காண இருக்கிறோம். ஆகையால் இதற்கு சங்க இலக்கிய சுவடுகள் எனவும் பெயர் வைத்திருக்கிறோம். வாருங்கள், சங்க இலக்கிய சுவடுகளை தேடி அலைவோம். முன்பு சொன்னது போல சங்க இலக்கியங்கள் என்றாலே பாட்டும் தொகையும் என அனைத்து ஆய்வாளர்களும் கூறுவர். அதாவது 10 பாட்டும் 8 தொகையும் சேர்ந்ததே சங்க இலக்கியங்கள் ஆகும். 10 பாட்டு என்பது 10 நூல்களையும், 8 தொகை என்பது 8 நூல்களையும் கொண்டிருக்கிறது. இந்த இரண்டிற்கும் ஒரு மிக முக்கியமானதொரு வேறுபாடு உள்ளது. அதை நாம் அனைவருமே கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது யாதெனில் 10 பாட்டு என்னும் ஒவ்வொரு 10 பாட்டு நூலும் ஒரே ஒரு பாடலை தான் கொண்டிருக்கும். அதுவே 8 தொகை என்பது பல பாடல்களின் தொகுப்பு. ஆகையால் தான் அது தொகை என்றும் இது பாட்டு என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டுமென்றால், இப்பொழுது நாம் கடைக்கு சென்று நிறைய மிட்டாய்கள் வாங்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு 15, 20, 40 என்ற மிட்டாய்களை வாங்குகிறோம். அது பல மிட்டாய்களின் தொகுப்பு. அதுதான் 8 தொகை. அதுவே அதில் உள்ள ஒரே ஒரு மிட்டாய் மட்டும் மிக நீளமாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதுதான் ஒரு 10 பாட்டு நூல். தெளிவாக குழப்பாமல் கூறியிருப்பேன் என்று எண்ணுகிறேன். மீண்டும் கூறுகிறேன், 10 பாட்டு நூல் என்பது ஒரு பாடல் மட்டுமே மிக நீளமாக ஒரு 100 அடி கோல், 200, 300, கிட்டத்தட்ட 782 அடி அளவிற்கு பாடல்களை கொண்டது 10 பாட்டு நூல்கள். 8 தொகை நூல்கள் என்பது குறைந்த அடிகள் தான் இருக்கும், ஆனால் பல பாடல்களை கொண்டது. அதாவது உதாரணத்திற்கு அகநானூறு என்பது 400 பாடல்களின் தொகுப்பு. அதைத்தான் நாம் தொகை நூல்கள் என்கிறோம். அதே சமயத்தில் மதுரை காஞ்சி என்னும் 10 பாட்டு நூலில் உள்ளது ஒரே ஒரு பாடல்தான். அந்த பாடலில் 782 அடிகள் உள்ளன. இவ்வளவுதான் 8 தொகைக்கும் 10 பாட்டுக்கும் இடையான வித்தியாசம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். இந்த திருக்குறள், 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம் சங்க இலக்கியங்களில் வராதா? ஆம், இந்த 14 கீழ்கணக்கு நூல்களை வரலாற்றாய்வாளர்கள் சங்க இலக்கியங்களில் சேர்ப்பதில்லை. அவற்றை வேறொரு பிரிவாக நீதி இலக்கியங்கள் என சொல்லி பிரிக்கின்றனர். காரணம், இந்த 18 நூல்களில், அதாவது 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள 18 நூல்களுமே பிற்காலத்தை சேர்ந்தவை என ஒரு தவறான முடிவிற்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். அது காலமாக அந்த பிழை காலம் தாண்டி இன்றும் பயணித்து வருகிறது. அந்த 18 நூல்களில் திருக்குறள் மட்டுமே கிட்டத்தட்ட கிமு 300 அளவிற்கு சேர்ந்தது. அதற்கான சான்றுகளும் நம்மிடம் உள்ளன. இருப்பினும் அது நீதியை போதிக்கக்கூடிய நூல் என அதை 14 கீழ்கணக்கினுள் சேர்த்து விட்டனர். ஆகையால் அதை சங்க இலக்கியங்களிலும் சேர்க்க மறுக்கின்றனர். மீதமுள்ள 17 நூல்களும் பிற்காலத்தை சேர்ந்தவையாகவே கருதவும் படுகின்றன. அவற்றுள் பிற்காலத்திய குறிப்புகள் இருப்பதனால் அவற்றை சங்க இலக்கியங்களில் சேர்ப்பதன் மூலம் சங்க காலத்தின் பெருமை கெடுவதாக அவர்கள் உரைக்கின்றனர். அதில் பாதி உண்மையுமே உள்ளது. இந்த காரணங்களுக்காகத்தான் திருக்குறள் முதலான 18 நூல்களும் சங்க இலக்கியமாக கருதப்படுவதில்லை.
மேலும் இந்த சங்க இலக்கியங்களின் காலம் காலமாக கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிமு 3ஆம் நூற்றாண்டு என கூறி வருகின்றனர். ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. காரணம், கீழடியில் கிடைத்த ஆய்வுகளின் மூலம் சங்க காலம் என்பது கிமு 600க்கும், கொற்கை அகழாய்வின் மூலம் சங்க காலம் என்பது கிமு 700க்கும் சென்று விட்டது. கிமு 700லிருந்து கிட்டத்தட்ட கிபி 200 வரையில் சங்க காலம் நிலவியிருக்கிறது. அந்த சங்க காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் தான் இந்த சங்க இலக்கியங்கள். இறுதியாக ஒரு வதந்தியை நாம் உடைக்கவிருக்கிறோம்.